அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, நாம் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் வருகிற 19 தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தில் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. இது நாம் அறிந்த விஷயம்தான். இந்த தேர்தல் எல்லா மக்களுக்கும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. காரணம், கடந்த 10 ஆண்டுகளில் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களும், எல்லா சாதியினரும், எல்லா மதத்தினரும், வியாபாரிகள், விவசாயிகள், அரசாங்க ஊழியர்கள் எல்லோருமே இந்த கடந்த 10 ஆண்டுகள் இந்த பாசிச ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதனால் எல்லா மக்களுமே, ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே மாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அது அல்லாஹ்வினுடைய நாட்டம் எப்படி என்றது அல்லாஹ்வுக்கு மட்டுமே வெளிச்சமானதாக இருக்கிறது. இருந்தாலும் ஓட்டு போடுவது நம் மீது கடமையாக இருக்கிறது. எனவே ஓட்டு போடக்கூடிய அந்த நாளில் அதிகாலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், 2 ரக்காய்த் நஃபில் தொழுது அல்லாஹ்விடத்தில் துவா செய்துவிட்டு நாம் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்போம். நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அத்தவருக்கு வாக்களித்து விட்டு வருவோம். அல்லாஹ் ஒரு நல்ல மாற்றத்தை தர வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, தயவுசெய்து எல்லோரும் வாக்களியுங்கள். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாம் இதற்காக சில பேர் வெளியூரில் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஓட்டு வெளியூரில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஒரு ஓட்டுக்காக நான் வெளியூர், என்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு செலவு செஞ்சு நான் ஓட்டு போடணுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ஒரு ஓட்டு தானேன்னு நினச்சி எல்லாருமே அப்படி சிதறுகின்ற பொழுது அது பல ஓட்டுகளாக ஆகிவிடுகிறது. அதே போல் ஒரு 1000 2000த்திற்காக நாம் யோசித்தோம் என்று சொன்னால், அதனால் மிகப்பெரிய பாதிப்புகளை சிறுபான்மை மக்களும் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் அதனுடைய இழப்புகள் பயங்கரமாக இருக்கும். எனவே தயவுசெய்து நீங்கள் ஒரு ஓட்டு தானே, 1000 2000 செலவுகள்லாம் பார்க்காமல் அதை செலவு செய்தாது உங்களுடைய ஓட்டுக்களை உங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று வாக்களியுங்கள். அதுதான் நன்மை. நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை விசாரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் நினச்சிட்ருக்கிறோம், நாம் 5 நேரம் பள்ளியில் நின்று தொழுதுட்ருக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றிக்கொண்டோம், குரான் ஓதிட்டுருக்கோம், தஸ்பீ ஓதிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்கு அழைச்சி விடுவான் என்று நீங்கள் நினைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தான் நஷ்டவாளி. அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் பிழை இருக்கும் என்றால், தவறு இருக்கும் என்றால் அல்லாஹ் மன்னித்து ஏற்றுக்கொள்வான். தானமாக நான் தொழுகையில் தவறு செஞ்சுட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நோம்பில் தவறு செய்கிறேன், ஜக்காத்தில் தவறு செய்கிறேன், ஹஜ்ஜில் தவறு செஞ்சுருக்கிறேன், இது மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளையில் நான் என்ன தவறளிச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், மன்னிச்சிருவான். ஆனால் மனிதர்களுடைய ஹக்கிலே நாம் தவறளித்து விட்டோம் என்று சொன்னால், அந்த மனிதன், நான் ஒரு மனிதனுக்கு தவறளிச்சிட்டேன்னு சொன்னால் அந்த மனிதன் என்னை மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அப்போ இந்த ஓட்டுங்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் நாம் போடக்கூடிய ஓட்டு. அப்போ இந்த ஒரு ஓட்டின் மூலமாக நாம் போடாமல் இருக்கின்ற காரணத்தினால் தவறானவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டார் என்று சொன்னால், அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளுக்கும் நாளை மறுமையிலே நாம் பதில் சொல்லியாக வேண்டும். நீங்கள் என்ன தான் முதல் சஃபில் நின்று தொழுது வணங்கி திக்ர ஓதி குரானை ஓதி அமல்களை செஞ்சு கொண்டிருந்தாலும் இதற்கான பதிலை நீங்கள் மறுமையில் அல்லாஹ்விடம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதற்காகத்தான் சொல்கிறேன், தயவுசெய்து ஓட்டு போடாமல் இருந்து விடாதீர்கள். ஓட்டு கண்டிப்பாக போட வேண்டும். ஓட்டு போடுவது நம் மீது கடமையாக இருக்கிறது. நாளை அல்லாஹ் அதை பற்றி விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் தயவு செய்து அனைவரும் ஓட்டு போட்டு விடுங்க. இப்போ நாம் ஓட்டு போட்டுட்டோம். நம்முடைய கடமை என்ன? அல்லாஹ் ஓட்டு போட சொல்லிட்டான். அல்லாஹ் ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு என் மீது நம்பிக்கை வைக்க சொல்கிறான். அல்லாஹ் ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு என் மீது நம்பிக்கை வைங்கன்றான். ஒட்டகத்தை அவுத்து விட்டுட்டு அல்லாஹ் பார்த்துப்பான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. நாம் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், அமல்கள் செய்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய தேவைக்கு நம்ம வெளியில் போய் சம்பாரித்து தான் ஆக வேண்டும். பள்ளியிலே இருந்துக்கிட்டு அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் ஒருபோதும் கொடுக்க மாட்டான். அப்போது நாம் ஓட்டு போட்டாச்சு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க ஓட்டு போட்டாச்சு. இப்போ ஓட்டு போட்டு யார் வெற்றி பெறுறாங்கங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் யாருக்கு ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு கொடுக்க போகிறான். அது யாராக இருக்கட்டும், இவர்களாக இருந்தால்னா அவர்களாக இருந்தால் என்ன, அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்க போகிறோம். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, நாம் என்ன செஞ்சிடலாம், நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றி செஞ்சிட்டோம். அதுக்கு மேலே அல்லாஹ்வுடைய நாட்டம். அவன் யாருக்கு ஆட்சியை கொடுத்தாலும் அதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால்,
ஆட்சி கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வாகத்தான் இருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நம்முடைய ஈமான் என்பது உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், அல்லாஹ் தான் மூத்தாக்குகின்றான். இந்த இரண்டு மத்தியில் உள்ள வாழ்க்கையில் எல்லா நிலைகளும், இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான் என்ற மன உறுதியோடு நாம் வாழணும். தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும், 5 நேர தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், ஹராம் ஹலாலில் பேணுதலாக இருக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சுன்னத்துகளை பின்பற்றி வாழ வேண்டும். இதையெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நம்மை எந்த தீங்கும் நெருங்காது. நம்ம ஈமானில் பலகீனமாகவும் அமல்களில் பலகீனமாகவும் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு மாற்றமாக நடந்தோம் என்று சொன்னால் அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நல்லவர்கள் வந்தாலும் சரி கெட்டவர்கள் வந்தாலும் சரி, நிச்சயமாக நமக்கு அதுக்குண்டான பாதிப்புகள் ஏற்பட தான் செய்கிறது. எதற்காக சொன்னால் ஆட்சிகள் மாறலாம். இன்றைக்கி இருக்கிற ஆட்சி நாளைக்கு யார்கிட்ட வேணால் போகலாம், நாளைக்கு இருக்கிற ஆட்சி அடுத்த வாட்டி யாருக்கு வேண்டும் அனுப்பலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் மாற்றம் இருக்காது, நபியுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது. அது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதுதான் கியாமத்து நாள் வரை. இந்த மன உறுதியோடு நாம் வாழ வேண்டும். ஒரு சிறிய சம்பவம் மட்டும் சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். அன்பிற்கினவர்களே, ஃபிரௌனுடைய சம்பவம் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். இது பெரிய நீண்ட சம்பவம், இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகின்றேன். ஃபிரௌன் ஒரு கனவு காணுகின்றான். அவனுக்கு கனவில் என்ன வருதுன்னா, அவனுடைய ஆட்சி அதிகாரங்கள்லாம் பறி போகிற மாதிரி, அவனுக்கு ஆபத்துகள் ஏற்படுற மாதிரி கனவு காண்றான். அப்போது அங்கே உள்ள ஜோசியர்கள்ட்ட இந்த பற்றி கனவுல கேட்கும்போது அந்த ஜோசியர் சொல்கிறாங்க, ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது, அந்த ஆண் குழந்தை மூலமாக உனக்கு ஆபத்து ஏற்பட போகிறது என்பதாக அந்த ஜோசியர்கள் சொல்கிறான். உடனே ஃபிரௌன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் என்ன செய்கிறான், கொள்ள ஆரம்பிக்கிறான். அதே போல் ஆண்களையும் பெண்களையும் சேர விடாமல் என்ன சொன்னால் தனித்தனியாக பிரித்து வைக்கின்றான். இவனுடைய சூழ்ச்சிகளெல்லாம் மீறி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பெண்மணியுடைய வயிற்றிலே பிறக்க வைக்கின்றான். இப்போ அந்த பெண்மணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குழந்தையை ஃபிரௌன் கொன்றுவானே, என்ன செய்கிறதுன்னு பரிதவித்திருக்கின்ற பொழுது அல்லாஹ் வஹீன் மூலமாக அந்த பெண்மணிக்கு சொல்கிறான், ஒரு பெட்டியில் வச்சு என்ன செய்யுங்க, நைல் நதியில் இந்த குழந்தைய வச்சு நீங்கள் அமுச்சு விடுங்கன்னு சொல்கிறோம். உடனே அந்த பெண்மணியை நைல் நதியில் அந்த பெட்டியில் வச்சு அந்த குழந்தைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிச்சி விடுறாங்க. அந்த நைல் நதி ஃபிரௌனுடைய வீட்டுக்கு வழியாக தான், அந்த பாதை வழியாக செல்லக்கூடிய நதி அது. அதில் இருக்கும்போது ஃபிரௌனும் அவருடைய மனைவி ஆசியா அம்மையா அவர்களும் அந்த நதியில் இருக்கின்ற பொழுது இந்த பெட்டி வருது. இந்த பெட்டி வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க, உள்ள குழந்தைய பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆசையாகிப்படும். ஃபிரௌன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆண் குழந்தை கொலை செய்ய வேண்டும் என்பதாக சொல்கின்றான். ஆனால் ஆசியா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கொலை செய்ய வேண்டாம், இந்த குழந்தை நமக்காக வந்திருக்கிறது, இந்த குழந்தையை நாம் வளர்ப்போம், இந்த ஒரு குழந்தையினால் உங்களுக்கு என்ன ஆபத்து வந்துவிடப் போகிறது என்பதாக ஆசியா அம்மா சொல்லி என்ன செஞ்சிடுறாங்க, அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சிடுறாங்க. இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஃபிரௌனு அந்த குழந்தையை அழிப்பதற்கு அவன் வெளியில் ஃபுல்லாக ஆள்களை வச்சு கொலை செஞ்சுக்கிட்டு பாதுகாத்துட்ருக்கிறான். ஆனால் எந்த குழந்தை ஃபிரௌனுக்கு எதிராக அல்லாஹ் நாடி இருந்தானோ அந்த குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே ஃபிரௌனுடைய வீட்டில் வச்சு அல்லாஹ் பாதுகாத்து வளர்க்குகின்றான். இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. இது எதற்காக என்று சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் நம்ம யார் ஆட்சிக்கு கொடுத்தாலும் சரி நம்மை அவர்களை கொண்டு பாதுகாப்பான். அத்தகைய மன உறுதியோடு நாம் வாழ வேண்டும். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், நமக்கு உதவி செய்கின்றான் என்ற எண்ணத்தோடு வாக்களிப்போம். வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.